வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ குக் வித் கோமாளி சீசன் 6ல் நம்ம சௌந்தர்யா வந்து கோமாளியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ வந்து நிறையா ரூமர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. என்ன இந்த வாரம் கோமாளியை சௌந்தர்யாவை காணோம், ஒருவேளை அவங்கள அவாய்ட் பண்ணுறாங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தே சௌந்தர்யா அவ்வளோவா யாரோடையும் மிங்கிள் ஆகவே இல்லை. ஸோ அவங்கள வந்து நிறையா பேர் இதுக்கு முன்னாடி உள்ள சீனியர் கோமாளிஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க இந்த வாரம் இல்லை. ஸோ அவங்கள வந்து போக வச்சுட்டு வேறு கோமாளியை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் நிறையா ரூமர்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுனிதாவுக்கும் நம்ம சௌந்தர்யாவுக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ சுனிதா வந்து எல்லா கோமாளிட்டி நம்ம தான் சீனியர் கோமாளி, ஸோ அவங்க வந்து இப்போ புதுசாக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஆட்டிடியூட்லாம் காமிச்சு அவங்கள ஒதுக்குறாங்க அப்படின்லாம் நிறையா ரூமர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஆக்சுவலாக சௌந்தர்யா வந்து அவங்க அக்கா வீட்டுக்கு வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்களோட இன்ஸ்டா பேஜ் பார்த்தா தெரியும். ஸோ அவங்க அக்கா பொண்ணோட ஸோ அமெரிக்காவில் அந்த காரில் டிரைவிங் போடுறது எல்லாத்தையுமே வந்து அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால கூட இந்த வாரம் அவங்க வராமல் இருந்திருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் அவங்க வந்து வருவாங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு நிறைய பாப்புலரான ஒரு ஆள். இப்போ அந்த பிக் பாஸ் சீசன் 8க்கு அப்புறம் ஒரு அந்த பிக் பாஸ்லேயே பாப்புலரான ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவாக தான் இருக்காங்க. விஜய் டிவியில் எல்லா ஷோலையும் அவங்க போயிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்கள கூப்பிட்டுருப்பாங்க. கண்டிப்பாக அவங்கள வந்து விளக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து அமெரிக்கா போனது தான் காரணம் இங்கே இந்த வாரம் அவங்க அட்டன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.